இல்ல அது இல்ல பதில் தான். இண்டஸ்ட்ரி ஒற்றுமையா இருந்தாதான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையா இல்லை, அதுதான் உண்மை. விஷால் சார் பீரியட்ல இருந்தப்ப ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ உதயா சாருக்கு தெரியும். இப்போ அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கு வந்து உதவியா இருக்கும். ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சா என்ன? இப்போ வந்து செய்யறதுக்கு நாங்க ரெடி, மீதியை பன்னீர் உதயான்னு தான் பார்க்கணும். நாங்க விஷால் ஆக்டிவா இருக்கிறோம், அதுல ரெடியா இருக்கும். யார் ரெடியா இல்லையோ அவங்க தான் அது வரணும். வார வாரம் 10 ப்ரொடியூசர் கவுன்சிலும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா தானே இருக்கு. இதோட விஷயங்கள் வந்து இங்க பேசுற இல்ல, ஏன்னா இல்ல உண்மை உண்மை எல்லாம் வந்து இங்க தான் பேசுங்க. 10 படம் வருது 10 படம் வருதுன்றீங்க. பட் நீங்க அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பரா இருந்தால ஏன் அதை பேசி ஒரு முடிவு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இல்ல அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா எல்லாமே அங்க நடக்கிற விஷயங்கள்ல, மீட்டிங்ல நடக்கிறதெல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு உங்களுக்கே தெரியும். அது ஒரு நாம்ஸ் இருக்கு. அது வந்து அங்கதான். பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தா இருக்கு. வெளியே பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நாங்க பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. நான் சாரம் மட்டும் சொல்ல, எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து நீங்க நாங்க அப்படின்ட்டுலாம் ஒண்ணும் இல்லை. பாகுபாடு எங்களுக்குள்ள யாருக்கும் இல்லை. அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து கண்டிப்பா அது மூஞ்சில் அடிச்ச மாதிரியான நிகழ்வுகள் வரும். ஏன்னா நல்லது நடக்கும். கண்டிப்பா சார், ப்ரொடியூசர்களுக்கு நல்லது நடக்கும்.